ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு ஆரோக்கியமாக ஒரு மரக்கறி பிரியாணி செய்வோம். முதலில் வசுமதி அரிசியை நன்றாக கழுவி 3/4 பதம் வேகும் வரை அவிய விடுங்கள். அதன் பின்பு கடாயை வைத்து வெங்காயம், மிளகாய், உள்ளி போட்டு தாளியுங்கள். சோம்பு, வெந்தயம், கடுகு இவற்றையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். முதலே தேவையான மரக்கறியில் எடுத்து வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவாக. தாளித்த வெங்காயத்தை வேறொரு சட்டியில் மாற்றிவிட்டு அதே எண்ணெயில் உருளைக்கிழங்கு, கேரட்டை போட்டு பொரிய விடுங்கள். கேரட்டும் உருளைக்கிழங்கும் பொரிந்து வரும் தருணம் கத்திரிக்காயும் சேர்த்துக்கொள்ளுங்கள். கத்திரிக்காயோடு பச்சை பட்டாணி, சோளன் சேர்த்துக்கொள்ளுங்கள். நன்றாக பொரியட்டும், மூடி விடுங்கள். அடிக்கடி திறந்து கிளறி விடுங்கள், இல்லை அடி எறிந்து விடும். செத்தல் மிளகாய், ரம்பை, கருவேப்பமிலை, பிரியாணி இலை இவற்றையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி கிளறுங்கள். எண்ணெய் சிறிதளவு விட்டபடியால் சட்டியில் எரியும் தன்மை வரும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் தூள் இவற்றோடு சேர்த்து தனியாக கிண்டும் போது வேறொரு வாசம் சுவை வரும். தாளித்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள். லீக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் போடும்போது நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். தக்காளி பழம், நெல்லிக்காய் சேர்த்துக்கொள்ளுங்கள். புளிக்கு நான் தக்காளி பழமும் நெல்லிக்காயும் தான் சேர்த்துனான். இவற்றோடு கறித்தூள் சிறிதளவு சேர்த்துக்கொள்ளுங்கள். உரைப்புக்கு நன்றாக இருக்கும். எல்லாம் நல்லா தூள் மணமெல்லாம் மாறட்டும். மூடி விடுங்கள். சட்டி எரிய விடாமல் நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள் அடிக்கடி. இப்பொழுது அவித்து வைத்த சோறை சேர்த்து நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். மரக்கறியிலெல்லாம் சோற்றுடன் சேரும் வரை நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். இந்த பிரியாணி சோறு எல்லோருக்கும் பிடிக்கும். அவ்வளவு சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றாக சோறுடன் கலந்த பின் மூடிவிடுங்கள். அடுப்பை மெல்லிய சூட்டில் விடுங்கள்.